ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025 அண்ட் இன் வரப்போற பொங்கலுக்கும் அட்வான்ஸ் விஷஸ். போன வருஷமே வந்து வாலே, சூர்யா சாட்டர்டே, சொர்க்கவாசல், வெனம் 3 இந்த 4 படத்துக்கும் ரிவ்யூ எடுத்து எடிட் பண்ணாம ஹோல்ல வச்சிருக்கேன். அது இல்லாம நிறைய படங்கள் பார்த்தேன். முக்கியமா விடுதலை 2 பார்த்துட்டேன். அதுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா இந்த வருஷம் பண்ணிடலாம். முக்கியமா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறங்காட்டி என்னோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் விமர்சகர் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா மேஜரா டெய்லியும் ஷார்ட்ஸ் தான் அப்டேட்ஸா வந்து நான் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் வீடியோஸ் ஃபார்மேட்ஸ் பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே என்னோட இன்ட்ரோ, அப்புறம் ஒரு குட்டி மெசேஜ், அதுக்கப்புறம் ஸ்பாய்லரே இல்லாம எல்லா லாங்குவேஜ் படத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் அவாய்ட் பண்ணி ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எப்பவும் போலவே வந்து ஹூ இஸ் ஜெயராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்திருந்தா எந்த நிலைமையில இந்த சேனலை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வருஷமுமே வந்து இந்த சேனல் நல்லா போகணும், மானிட்டைஸ் பண்றோம், சம்பாதிக்கிறோம், சேனலை நம்ம ஒன்னா சேர்ந்து டெவலப் பண்றோம். நான் எந்த அளவுக்கு குரோ ஆகுறனோ அதே அளவுக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டா வந்து நீங்களும் குரோ ஆவீங்கன்னு நானும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் என்ன, சினிமா பத்தி எல்லா வகையான கண்டென்ட்ஸுமே வந்து நம்ம சேனல்ல போட எப்பவுமே ரெடியா தான் இருக்கேன். கண்டென்ட் சஜஷன் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ். குட்டி மெசேஜ், அதாவது ஒரு தாட் ப்ராசஸ்லயே ஸ்டக் ஆகி நிக்காதீங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் தப்பா இருந்தாலுமே அந்த சைடுமே கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி கரெக்டா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்கான தாட் ப்ராசஸ்ல இருந்து உங்களால வெளியே வர முடியும். காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி இன்னொரு தப்பான சைடா இருந்தாலும் அதையும் யோசிச்சு ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். ஸோ ஒரு விஷயம் செய்யும் போது ஸ்டக் ஆனீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வணங்கான் டிசேபிள்டான கோட்டின்னு ஒருத்தர் சமூகத்துக்கு எதிராக தனக்கு தப்பா தெரிகிற எல்லா விஷயத்துக்குமே அவர் மூலியமான ஜஸ்டிஸ் கொடுக்கிற ஒரு கேரக்டரா இந்த வணங்கான் படத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட் தான் இந்த வணங்கான் படம். வணங்கான் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பாலா படத்துக்கு தான் இத்தனை நாள் நான் பர்சனலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாலாக்குன்னே தனியா இருக்கிற பாலிடிக்ஸ், பாலா படங்களுக்குன்னே தனியா இருக்க ஹியூமர், அதுக்குன்னே தனியா இருக்கிற எமோஷனல் சீன், அந்த ஒரு நம்ம ரியாலிட்டியில இருக்கிற அந்த கோரமான ஒரு உண்மை, கசப்பு கலந்த உண்மைய பாலா படங்கள்ல ரொம்பவே கிரவுண்டடா ரூட்டடா வந்து சொல்லுவாரு. அந்த விஷயத்துல இந்த படம் எங்கேயுமே வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. ரொம்ப போல்டா அவர் என்ன நினைச்சாரோ அப்படியே எடுத்து இந்த வணங்கான் படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த படத்துல கோட்டிக்கு தேவிங்கிற கேரக்டர்ல நடிச்சவங்களோட ஆக்டிங் அண்ட் ஃபீமேல் லீடா வந்த ரோஷினி பிரகாஷோட டைலாக் டெலிவரி, ஆக்டிங் அண்ட் அவங்களுக்கு அப்பா அம்மா நடிச்ச, குறிப்பா அம்மாவா நடிச்ச கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப யூனிக்கா ஒரு படம் பாக்குறோம் அப்படிங்கிற இது இல்லாம ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம வாசிச்சாலோ ஒரு கிரைம் டிராமா நாவல் படிச்சா நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த அளவுக்கு ரூட்டடா எல்லாத்தோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துல டைரக்டர் பாலா ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நமக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நிறைய பாலா படங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கேன், டிவிலையும் சரி தியேட்டர்லயும் சரி. பட் ஆனா மெட்டஃபர்ஸ்னு ஒண்ணு புதுசா இந்த படத்துல நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பண்ண இருந்திருக்கலாம், நான் கவனிச்சுக்காம இருந்திருக்கலாம். பட் மெட்டஃபர்ஸ் ரொம்பவே அழகா அந்த சீனை எலிவேட் பண்ணுது. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி கண்டென்ட் இதுக்காகவே நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபிலிம் மேக்கிங் பிரின்சிபல்ஸ்குள்ள ஒரு ஸ்டோரி நரேஷன், சீன் ஸ்டேஜிங், ஒரு சீன்ல கேரக்டர் ரிவீல் அண்ட் நரேஷன் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சினிமாட்டிக் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னாலும் சினிமாட்டோகிராஃபி, எடிட் பேட்டர்ன் எல்லாமே அந்த பிரின்சிபல்ஸ், பேசிக் பிரின்சிபல் ஆஃப் சினிமால தான் எடுத்திருக்காரு அப்படின்னு ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக்ஸா வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா கத்துப்பீங்க இப்படிதான் ஒரு சீன் எழுதணும் அப்படின்னு. அண்ட் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றதை விட இதுதான் என் கேரக்டர், இந்த கேரக்டர் இப்படிதான் எழுதணும், இந்த சீனை இப்படிதான் முடிக்கணும், போட்டு வளவளன்னு இழுத்துட்டு இருக்க கூடாது. என்னதான் வந்து இது வந்து ஒரு ஆர்ட் பிலிமா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ட் கலந்த கமர்ஷியல் பிலிமா இருந்தாலும் சரி, இவ்வளவுதானே இந்த சீன், இதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு இழுக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் இல்லாம ஒரு கேரக்டர் ஒன்று வருங்க, சர்ப்ரைஸ். அது சொன்ன ஸ்பாய்லர் ஆயிரும். நான் வந்து ட்ரெய்லர், இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ், ஆடியோ லான்ச் எதுவுமே பார்க்காம இந்த படம் போய் பார்த்தா எனக்கு முழுக்க ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் இருந்துச்சு. ஒரு கேரக்டர் மட்டும் இல்ல, முக்காவாசி இந்த படத்துல வந்த எல்லா கேரக்டருமே எனக்கு சர்ப்ரைஸ் தான். அந்த கேரக்டர் இப்ப நான் சொன்ன அந்த ரைட்டிங் அந்த கேரக்டர்ல தெரியும், விஷுவலா ஸ்கிரீன் பிளேவா வந்து உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகும் படம் பார்க்கும்போது. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கோரமான உண்மையை காட்டுறேன்னு சொல்லிட்டு வயலன்ஸை கையாண்ட விதம், முக்கியமா பிளட், என்னோட வயலன்ஸ் இதுதான் அப்படின்னு கோரமா காட்டின விதத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அண்டு டிசேபிள்டான கேரக்டர் தான் அருண் விஜய் பிளே பண்றாரு. இத்தனை வருஷமா வந்து அவரு சில டெக்னிக்ஸ்
கண்டிப்பா ரியாலிட்டியில அப்படி இருக்கிறவங்க வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த ஸ்டோரி பிரீத்னு சொல்லுவாங்க, அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து படத்துல இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மற்றபடி பெரிய ஃபிளாஸ் இந்த படத்துல எதுவுமே இல்லை. ஸோ இந்த படம் UBA சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலும் குழந்தைகளோட போறதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ண கண்டென்ட் வந்து அடல்ட்ஸ்க்கான கண்டென்ட் தான். ஸோ குழந்தைகளோட ஃபேமிலியா போறதை கொஞ்சம் யோசிங்க. பட் அடல்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு அதுவும் அடல்ட்ஸ் பார்த்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு தியேட்டர்ல போய். ஸோ அதை மட்டும் யோசிச்சு தியேட்டருக்கு போங்க. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் இந்த வணங்கான் படம் அவ்வளவு கிரவுண்டடா ரூட்டடா ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுதுன்னா அந்த படத்துல அவங்க யூஸ் பண்ண அந்த நேட்டிவ் லாங்குவேஜுக்கான அந்த ஒரு பிராக்டிஸ், அந்த ஒரு டைலாக் டெலிவரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கேரக்டர் 2 கேரக்டர்னு இல்லை, ஃப்ரேம்ல ஒரு 6 கேரக்டர், அது ஃபர்ஸ்ட் சீன், செகண்ட் சீன், தேர்ட் சீன், படத்துல எந்த சீன்ல வந்தாலும் அந்த ஊருக்குன்னு உரித்தான இருக்கிற அந்த கேரக்டர் பேசுற அந்த ஒரு டைலாக் டெலிவரி எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா பேசி நடிச்சும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம், மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருக்காரு. கேட்கறதுக்கு பாட்டு நல்லா தான் இருக்கு. பட் ஆனா தினந்தோறும் இந்த பாட்டை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த பாட்டு தரல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு நல்லா போட்டிருக்காரு. பட் என்னதான் நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு இந்த படத்துல பார்க்கும்போது தெரிஞ்சாலும் எனக்கு இந்த மாதிரி படங்களுக்கு பாலா அண்ட் இளையராஜா காம்போ தான் ஞாபகம் வந்துட்டு போச்சு. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஒரு மியூசிக், அந்த மியூசிக் கேட்டாலே எனக்கு அந்த சீன் ஞாபகம் வரும், இந்த படம் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் இந்த படத்துல இல்ல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒர்க் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் சாம் சிஎஸ் கிட்ட இருந்து. அண்ட் இந்த வீடியோல இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் இருந்தாலும் அந்த தாட் ப்ராசஸ், எனக்குள்ள இருக்கிற அந்த ஆதங்கம் வந்து என்ன சொல்லணும்னு சொல்ல தோணுது. என்ன விஷயம்னா, புஷ்பா 2 1000 crores அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. எனக்கு அந்த 1000 crores நம்பர்ஸ் அதை பத்தி எல்லாம் ஒரு கவலையும் இல்லை. பட் ஆனா அந்த படம் பார்த்த ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் பார்த்தாங்களோ அத்தனை ஆடியன்ஸும் இந்த வணங்கான் படத்தையும் வந்து பார்க்கலாம். பார்த்தா இந்த படம் சினிமால ஒரு ரெவல்யூஷன், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியுமே வந்து புஷ்பாவை வந்து எப்படி இவ்வளவு ஆடியன்ஸ் கிரவுட் புல் பண்ண வச்சுச்சோ அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியுமே இந்த வணங்கான் படத்துக்குமே இருக்கு. ஆனா நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்குன்னு கமர்ஷியல் படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க, ஆர்ட் ஃபிலிம்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. படம் நல்லா இருந்தா எல்லா படங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் தான் இந்த வணங்கான் படம். இந்த வணங்கான் படத்துக்கு என்னோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. வணங்கான் ஏ ஸ்டேட்மெண்ட் டு பாலா மூவி லவர்ஸ். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ் மறுபடியும். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், வரங்க.